வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா சூப்பரான ஒரு போலி பார்க்க போகிறோம், குட்டி குட்டி ட்ரிக்ஸோட. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவில் கொஞ்சோண்டு உப்பு, அது போலி எல்லோ கலரில் இருக்கும். அதுக்கு ஃபுட் கலர் சேர்க்காமல் ஹெல்த்தி ஆப்ஷனாக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஹெல்த்தி ஆப்ஷனா, மைதாவே அன்ஹெல்த்தி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சும்மா எல்லாமே அன்ஹெல்த்தி இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக எதில் தான் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துப்போம். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் குடத்துல இருக்க தண்ணியை வச்சு இந்த மாவு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப போட்டு 5 நிமிஷம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் அப்படிலாம் பிசையணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா நார்மலாக சப்பாத்திக்கு பிசைகிறத விட கம்மியாகவே ஒன்று சேர மாவு மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ இதுக்கு முக்கியமான ஐட்டமே எண்ணெய் தான். கோல்டு வின்னரோ நல்லெண்ணெயோ உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமாக இருக்கோ, ரொம்ப வாசனை இல்லாத கடலெண்ணெய் அந்த மாதிரி இல்லாமல் கோல்டு வின்னர் நல்லெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப வாசனையாக இருக்காது. இப்போ இந்த எண்ணெயை ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் இந்த பிசைஞ்சு வச்ச மாவில் ஊற்றி யார் மேலேயாவது உள்ள கோவத்தை அந்த மாவு மேலே காமிச்சு நல்லா அடித்து பிசைஞ்சு புழிஞ்சு எடுத்துருங்க. அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ரொம்ப மாவு போட்டு பிசைவேன் நான், இதுக்காக தான். இப்போ நான் அந்த மாவு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மேலே அப்படியே தடவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. சாயந்தரம் செய்ய போகிறீங்கன்னா ஒரு 2 மணிக்கே நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு ஊறிக்கிருக்கு கேப்பில் சாயந்தரம் ஒரு 4-5 மணி போல் நான் செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பாசிப்பருப்பை ஊற வச்சு நல்லா மலர்ந்து வேக வைக்கணும். ஏன்னா குழைய குழைய வேக வச்சிட்டோம்னா தண்ணி தனியாக அந்த பருப்பு தனியாக பிரிக்க முடியாது. ஸோ மசிச்சா மசிகிற அளவுக்கு பருப்பை வேக வச்சு தண்ணியை தனியாக வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. அப்புறம் அதே பாத்திரத்தில் அந்த மசித்த பருப்பு, அப்புறம் திருவின தேங்காய், நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம், நம்ம இஷ்டம். ஸ்வீட்டுக்கு என்ன சேர்க்கணுமோ அதை நம்ம இஷ்டப்படி சேர்த்துக்கலாம். வெறும் பருப்பும் வெல்லமும் கூட போட்டு செய்யலாம், இல்லை தேங்காயும் வெல்லமும் கூட போட்டு செய்யலாம். எப்படி வேணால் நம்ம இஷ்டப்படி உள்ளே வைக்கிற ஃபில்லிங் வச்சுக்கலாம். பால்கோவா கூட சில பேர் வைப்பாங்க. அப்புறம் நட்ஸு கூட வைப்பாங்க. நட்ஸு நல்ல பொடியாக இருக்கணும். குட்டி குட்டி பீஸாக இருக்காமல் நல்லா பொடியாக இருந்துச்சுன்னா அதை தட்டும்போது எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நம்மளுக்கு இதுதான் நமக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா ஒரு அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் வெல்லம் சேர்க்கும்போது ஒரு டிப்பு சொல்கிறேன். வெல்லம் சேர்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சேர்க்கணும்னு தெரியாது. நம்ம அதிகமாக வெல்லம் ஊற்றி இதில் செஞ்சிட்டோம்னா வெல்லத்தை நீங்கள் வெறுமனே தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா திக்காயிரும். அந்த மாதிரி இது நம்ம வெல்லம் அதிகமாக சேர்க்கும்போது இந்த பருப்பும் தேங்காயும் ஒன்று சேர மிக்ஸ் ஆகாமல் திக்காயிரும். கட்டி கட்டியாக ஆனக்குள்ளே வெல்லம் கட்டி மாதிரியே வந்துடும். அதனால் வெல்லம் சேர்க்கும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மெதுவாக பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மாவு நல்லா 2லேருந்து 3 மணி நேரம் ஊறி நல்லா சாஃப்டாயிரும். நம்ம ஈக்குவல் சைஸாக இதை நம்ம பிரிச்சுக்கலாம். எனக்கு 6 உருண்டை வந்துச்சு. ஒரு வாழை இலை இல்லாட்டி ஒரு எண்ணெய் பிளாஸ்டிக் கவரு, இல்லை நார்மல் பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவி ஏதோ வச்சுக்கோங்க. ஒட்டாமல் தோசை கல்லில் விழுகணும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். இப்போ அந்த வாழை இலையாக இருந்துச்சுன்னா லைட்டாக நெருப்பில் காட்டி வாட்டிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்ச உருண்டையை இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஒரு உள்ளங்கை அகலத்துக்கு ஃபஸ்ட்டு நார்மலாக தட்டிக்கங்க. அதுக்கப்புறமாட்டி ஓரத்தை மட்டும் நல்லா லேசாக தட்டிட்டு நடுவில் கொஞ்சம் நிறைய மாவு இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்கையும் நம்ம எத்தனை உருண்டை எடுத்துருக்கோமோ அதுக்கேற்றாப்புல ஈக்குவல் அமௌண்ட்டாக பிரிச்சுக்கங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைக்கும் ஒவ்வொன்று உள்ளே வச்சுட்டு இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே லேசாக இருக்க அந்த ஓரங்கள்லாம் மெதுவாக இழுத்து மேலே கொண்டு அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சு சுற்றிலும் அதே மாதிரி செய்யுங்க. நல்லா கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ லேசாக திரட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கையை வச்சு உள்ள ஸ்டஃபிங் வெளில தெரிகிற அளவுக்கு நல்லா லேசாக திரட்டிக்கங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தோசைக்கல் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா அதுவும் சூடானதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி தட்டி வச்ச போலியை அதை அப்படியே தோசைக்கல் மேலே போட்டு மெதுவாக அந்த
வாழை இலை எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். 2 சைடுமே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு மேலே வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகும், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ லேசாக திரட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ போலி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட். பாய்.